தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா கௌதமோட அப்பாவை கூப்பிடுங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவரையும் கௌதமையும் சந்திக்காத மாதிரி நம்ம பண்ணுவோம். அப்படியே சொல்ற? என்ன யோசிச்சுட்டு இருக்க? யோசிக்காத, போ போய் அவரை கூட்டிட்டு வா. ஆமா சரி, தெரியல, அவன்கிட்ட இத பத்தி பேசி பாக்கிறேன். இலக்கிய பரிச கூட நான் வரேன். எப்படியாவது பேசி கூட்டிட்டு வந்துரு. ஏன் இலக்கியா, இத பத்தி உனக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது. கௌதம் தான் அப்பாவை பத்தி கேட்டப்பெல்லாம் அவனால எஸ்எஸ்கேக்கு ஆபத்து வரும், அவனோட வாழ்க்கையை கெட்டுடும்னு நினைச்சு நான் சொல்லாம இருந்தேன். ஆனா இப்ப கௌதம் உயிருக்கே ஆபத்து ஆயிடுச்சே. கௌதம பாக்குற சூழ்நிலை வரும் போல இருக்கே. ரேவதி போன் பண்றா. சொல்லு ரேவதி. அது வந்து உங்களை கொஞ்சம் அவசரமா பார்க்கணும்னா. அவசரமாவா? என்ன அவசரம்? ஏன் பதட்டமா பேசுற? சொல்லு. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும். கொஞ்சம் உடனே வரீங்களா? நான் ஒரு முக்கியமான மீட்டிங்காக போயிட்டு இருக்கேன். என்ன விஷயம்னு போன்லயே சொல்ல முடியுமா? விஷயம் நம்ம குழந்தைய பத்தி தான். கொஞ்சம் நேர்ல வரீங்களா சொல்றேன். குழந்தைய பத்தியா? அப்ப எனக்கு எந்த மீட்டிங்கும் தேவையில்லை. சரி, நான் எங்க வரணும் ரேவதி? அது வடபழனி காந்தி ரோட்டுக்கு வந்துருங்க. சரி, இதோ உடனே வரேன். ஒருவேளை ரேவதி அவ பெத்த பொண்ணு யாருன்னு காட்ட போறாளா? போய் பாப்போம். ரேவதி, என்னாச்சு? வரேன்னு சொல்லிட்டாரா? அது என்ன? அது வந்து அத்தை சொல்லுங்க அத்தை. கூப்பிட்டதுக்கு என்ன சொன்னாரா? எஸ்ன்னு சொன்னாரா இல்ல நோன்னு சொன்னாரா? இல்ல இலக்கியா, நான் இப்ப கௌதமோட அப்பா கிட்ட இங்க நடந்ததை பத்தி எதுவுமே பேசல. என்ன? ஒரு இடத்துக்கு நான் வர சொல்லியிருக்கேன். நான் அங்க போய் கௌதமோட அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி சம்மதிக்க வச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். ஏ ரேவதி, அவர் வந்து இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு ஒத்துக்குவாரா? அதுக்கு தான் போறேன். நிச்சயம் வருவார்னு நினைக்கிறேன். சரிங்க அத்தை, நீங்க முதல்ல போய் பேசி எப்படியாவது அவரை கூட்டிட்டு வாங்க. சரி, நீங்க டாக்டர் கிட்ட சொல்லி ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ரேவதி, இது பாரு, எப்படியாவது அவரை சம்மதிக்க வச்சிடு. டாக்டர் வேற கௌதமோட உயிருக்கு ஆபத்துன்னு பயமுறுத்திக்கிட்டே இருக்காரு. சம்மதிக்க வச்சிருவல்ல? சரி, நீ போயிட்டு வா. கவலைப்படாத, வந்துருவா. சாரிம்மா, நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல. என்னோட அப்பா யாருன்னு நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, இலக்கியாவும் சொல்ல மாட்டேங்கிறா. சரி, நான் விட்டாலும் அந்த எஸ்எஸ்கே என்ன விட மாட்டேங்கிறானே. அடிக்கடி என்ன பார்த்து அப்பா பேரு தெரியாதவன்னு சொல்லி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்காக தான் இந்த ஆக்சிடென்ட் டிராமாவை ரெடி பண்ண. ஜானு, இலக்கியா, ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு வேற வழி தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நீங்க எனக்கு செஞ்சது பெரிய உதவி. பரவாயில்ல கௌதம்,
எனக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஃப்ரெண்டு தான். அவர் கேட்டுக்கிட்டதுனால தான் இந்த டிராமாக்கே நான் ஒத்துக்கிட்டேன். என்ன இருந்தாலும் ஒரு டாக்டர் பொய் சொல்ல வச்சதுல எனக்கு வருத்தம் தான். ஆனா இதை விட்டா என் அப்பாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வேற ஐடியாவும் கிடைக்கல. கவலையை விடுங்க கௌதம். அதான் கூட்டிட்டு வர உங்க அம்மா போயிட்டாங்கல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா இங்க வந்துருவாரு. நீங்களும் அவரை பார்க்க போறீங்க. ஆமா டாக்டர், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மாவை ஏமாத்தி துரோகம் பண்ணிட்டு இப்ப அவங்களே கொல்றதுக்கு அலையிற அந்த ராட்சசனை இன்னைக்கு பார்க்காம விட மாட்டேன். கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காப்பியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.